காலையில் தூங்கி எழுந்து பார்த்தா வீட்டுக்கு முன்னாடி நிறையா மயிலுங்க. பாவம் அதுங்க சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லையா, அதனால் தேவன பயிரெல்லாம் மேயுதுங்க. தூங்கி எழுந்து வந்தால் அந்த மயில் மூஞ்சில் தான் நம்ம முழிக்கிறோங்க. அது மூஞ்சில் முழிச்சாவது நல்லது நடக்கும்னு பார்த்தா எங்கே நல்லது நடக்குது. மயில் சாப்பிட்றதுக்கு கூட ஒன்றுமே இல்லை. மழை அது பேஞ்சா தானே நாம் எதுனா பண்ணிமானங்கன்னா அது ஏதோ ஒரு கொஞ்ச நாள் சாப்பிட்டு போகுங்க. அது சாப்பிட்றதுக்கே எதுவும் இல்லாத எல்லாம் கூட்டம் கூட்டமாக நிறைய வருதுங்க. சித்திரை மாதத்தில் அடிக்கிற மாதிரி வெயில் அடிக்குது. இப்படியெல்லாம் அடித்தா நம்ம எப்படி பிழைக்கிறது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல. குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லைன்னு இந்த மயிலுங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்கிறது. அதை பார்த்தாவது மழை வரும்னு பார்த்தா இந்த மயிலுங்க பாரு எங்கே போகுதுங்க பாவம் மேவ தேடிக்கின்னு. புளிங்க குட்டியா அம்மா எல்லாம் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று போகுதுங்க. மயிலுங்க தான் இப்படி இதுன்னா அந்த ஆடு மாடெல்லாம் நாங்கள் எப்படி வளர்க்குறதுனே தெரியல. மழை இல்லாத தீவன பயிரும் இல்லை. கட்டுப்புல்லு வாங்கி போட்டால் ஒரு கட்டு ஒரு நினைக்கு தான் வருது, ஒரு கட்டு புல்லு அப்படியெல்லாம் வாங்கி போட்டு மாடு வளர்க்குது. எல்லாம் மழை இல்லாததுனால குச்சி தலையெல்லாம் கீழே விழுந்துங்க அடுக்குது. அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்ட்டு காஞ்சி போன குச்சி தலையெல்லாம் கீழே விழுந்துங்குது. அதவே எல்லாம் பெருக்கின்னு வந்து மாட்டுக்கு போடலான்ட்டு அறுவை எடுத்துன்னு அதவே பெரஞ்சின்னு வந்து போட்டோங்க. அதை விட்டாலே நம்மளுக்கு வழியில் மாடுக்கண்ணை எப்படி வளர்க்குறதுன்னுட்டு அது காஞ்சி போனதோடு பாவம் அதுங்கெல்லாம் தின்னுக்குதுங்க. அப்படியெல்லாம் பெருக்கின்னு வந்து மாடை வளர்க்குறாங்க இந்த காலத்தில்.
கடைசியில் காஞ்சி போன பில்லு இருந்துச்சு, அது இந்த குச்சி சரகு எல்லாம் பிறஞ்சின்னு வந்து அதவே கட்டி அதுக்கு ஒரு கொஞ்சம் ஆசையாக அதவே கட்டி எடுத்துன்னு வந்து மாட்டுக்கு போட்டாச்சு. மாட்டுக்கு தான் முக்கியம். அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு மல்லிகைப்பூ செடியில் பூ கொஞ்சம் இருந்துச்சு, அது கொஞ்சம் அறுக்கலாம் அப்படின்ட்டு அது கொஞ்சம் அறுத்தான். அது விட்டால் கொஞ்சம் மலர்ந்துதான், அதனால் நேரத்தில் அறுத்துடலாம் அப்படின்ட்டு மொக்கை இருக்கும்போதே அறுத்துட்டான். பூவெல்லாம் அறுத்து வச்சுட்டு சரி வேப்ப ஓட்டைக்குது அதை போய் பெருக்கலாம் அப்படின்ட்டு மஞ்சள் கயனியில் தான் போய் வேப்ப ஓட்டை பெருக்கினான். மஞ்சள் கயனியில் அந்த வேப்ப மரம் இருக்குது, அதில் தான் பெருக்கினான். பாரு, மஞ்சள் நட்டு 1 மாதம் ஆகுது, ஒரே தண்ணி விட்டங்க. அதுக்கு பின்னாடி தண்ணி விட்றதுக்கு தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த செடி கூட வரல, மஞ்சள் செடியே வரல, எல்லாம் காயுது பாருங்கள். ஏன்டா அந்த ஒரு கயனியும் மஞ்சள் நட்டங்கன்னு ஆயிடுச்சு, வேஸ்ட்டாக போயிடுச்சு. அது மஞ்சள் விற்றுந்தா கூட காசுனா வந்தனுக்கும், நட்டு தான் வேஸ்ட்டாக போயிடுச்சு பூமியில். ஏதோ அடுத்த வருஷம் விரைக்கு ஆகட்டும் தான் ஒரு கயனி நட்டுச்சு, அதுவும் வராதாட்டேங்குது இந்த வருஷம். அதுலேயே கொஞ்சம் வேப்பம் கொட்டை இருந்துச்சு, அது பெருக்கின்னு வந்து பழத்தெல்லாம் பிதுக்கி கொட்டையோடு சேர்த்து காய வச்சுட்டோங்கன்னா காஞ்சிக்கும் அப்படின்னு பிதுக்கி காய வச்சோம். அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு மாட்டுக்கெல்லாம் குளுத்தி போட்டு தண்ணி கட்டிட்டு அது போட்டில் இருட்டி கீசி போய் பால் கறக்கணும் அப்படின்ட்டு சாயந்தரத்தில் போய் பால் கறந்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்குறவங்க சும்மா பார்க்காதீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் போட்டுவிட்டு பாருங்கள். லாங் வீடியோவை பால் கறக்கிறது போட சொல்கிறதுனால நான் அதை போடுறோம். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.